தூத்துக்குடியில் 27வது அகில இந்திய அளவிலான சத்யா கோப்பை மின்னொலி கைப்பந்து போட்டி வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட கைப்பந்து கழகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலைய மின்னொலி மைதானத்தில் நடைபெறும் இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் 6 அணிகளும் பெண்கள் பிரிவில் 4 அணிகளும் பங்கேற்கின்றன. இந்திய கடற்படை, கேரள போலீஸ், டெல்லி வருமான வரித்துறை உள்ளிட்ட முன்னணி ஆண்கள் அணிகள் பங்கேற்கின்றனர். பெண்கள் பிரிவில் போலீஸ், சென்னை ICF, கேரளா MG பல்கலைக்கழகம் அணிகள் பங்கேற்கின்றன. வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 1,50,000 லட்சம் ரூபாயும் 2ஆம் பரிசாக 1 லட்சம் ரூபாயும் அமைச்சர் ஸ்ரீநாத் வழங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிராஃபி 2026 வாலிபால் டோர்னமெண்ட் வந்து தூத்துக்குடியில் 9 to 14 9ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை நடக்கு. இந்த டோர்னமெண்ட்டில் 10 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மென் டீம் 4 லேடிஸ் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அவேர்னஸ் இன்னும் கொண்டு வரணும் தான் எங்களோட நோக்கமே. இது மூலிமா பல யங்ஸ்டர்ஸ் இன்ஸ்பயர் ஆகணும், அதான் சத்யாவோட நோக்கமே. எப்போவுமே சத்யா வந்து நாங்கள் சொல்கிறோம் ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ்னு. அதே மாதிரி என்னென்னலாம் இருக்கோ யங்ஸ்டர்ஸ் மோட்டிவேட் பண்ணுறது, சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறது, அது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சத்யா வந்து ஒரு உதாரணமாக நின்று இந்த சொசைட்டியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களோட எல்லா எஃபர்ட்டையும் போடுவோம்.